ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 16 சட்டமன்ற தொகுதிகளில் சார் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண இதெல்லாம் முடிந்த பிறகு சார் வேட்புமனு எல்லாம் தாக்கல் செய்த தொடங்குவதற்கு முன்பாக வேட்பாளர்கள் எல்லாம் எப்படி சொல்றது, தேர்தல் நடத்தை விதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இரண்டாவது பயணமாக திரு எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிய சட்டமன்ற தொகுதி மயிலாப்பூர் சார். மயிலாப்பூர் தான் சென்னையிலேயே ரொம்ப மிக குறைவாக, எல்லாமே ஒரு 79, 80, 85 போயிட்டு இருந்த போது மயிலாப்பூர் மட்டும்தான் சார் 74.54% நிற்குது. உண்மையில கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மயிலாப்பூர்ல நல்லா ஓரளவு விவரம் தெரிந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க ரொம்ப போலிங் ரொம்ப குறைவா இருக்குதே சார், எல்லா இடங்களை விட அங்க ரொம்ப கம்மியா இருக்குதே, என்ன காரணமா இருக்கு சார்? அரவிந்த், அதாவது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு பயங்கரமா வளர்ந்திருக்குதோ ராட்சச வளர்ச்சின்னு சொல்லலாம். அதனால எல்லாருமே, அதாவது நம்ம பேனல்ல இருக்க எல்லாருமே, முக்கியமா அக்னீஸ்வரன்லாம் 24/7 சோசியல் மீடியாலே இருக்கிறாருன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போது பயங்கரமா ஆடி போயிட்டோம், பயந்து போயிட்டோம், தாக்கத்தை அப்படின்லாம் பேசும்போது சொல்றேன். அதாவது சமூக இல்ல புலியெல்லாம் கடிச்சிச்சு, அப்படி பண்ணிடுச்சு, இப்படி பண்ணிச்சு, பயங்கரமா அவர் பேசும்போது எனக்கே அப்படியே கையெல்லாம் உதற மாதிரி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு பயமுறுத்தினாரு. ஆனா நானும் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தேன். இப்போ அதாவது இந்த சமூக வலைதளத்துல வர்றதெல்லாம் அப்படியே ரியாலிட்டியா நினைச்சுக்கிட்டா இலான் மஸ்க் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும். அப்புறமா ஐநா சபையோட தலைவர் வந்து மார்க் ஜக்கர்பர்க், ஏன்னா அவர் தான் வந்து மெட்டா, வாட்ஸ்அப், பேஸ்புக்கோட ஓனர், இன்ஸ்டாகிராமோட. ரீல்ஸ பார்த்து ஒரு நாட்டுடைய தலையெழுத்து மாற போகுதுன்னா, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் பேஸ்புக்ல வர ஸ்டோரியும் தான் தலையெழுத்து மாத்த போகுதுன்னா, கண்டிப்பா இவங்க தான் நம்ம உலகத்தையே ஆள போறாங்க, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா நான் என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த சமூக வலைதளம் இம்பாக்ட் 1 to 2% 3% வாக்கு வரும். ஓகே, அது நிச்சயமா நடிகர் கட்சிக்கு போதுன்னே வச்சுப்போம். நான் தமிழ்நாடு ஃபுல்லா மொத்தம் ஒரு 5 to 10%, மேக்ஸிமம் 10 to 12, மேக்ஸிமம் ஒரு சில பாக்கெட்ல 12% வாங்கலாம். ஓகே, அதாவது அர்பன் ஏரியாஸ்ல எல்லா ஆவரேஜ்லாம். சோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் கட்சிக்கு ஒரு 10% மேக்ஸிமம் நான் சொல்றேன். அதுக்கு மேல வாங்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அந்த கால்குலேஷன் போடுங்க, நம்ம 4ஆம் தேதி இத பத்தி பேசுவோம். ஓகே. ரெண்டாவது, வாக்கு போடலன்றீங்க சில தொகுதியில, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சொல்ல கம்மியா இருக்குன்னு கேக்குறேன். கம்மியா இருக்குது. இப்ப இதுவும் சொல்றேன், இது நான் வந்து வானிலை ஆராய்ச்சி மையத்துல இருந்து பேசல, சத்தியம் டிவி டிபேட்ல சொல்றேன். மெட்ராஸ் 16 தொகுதியில 14 15 தொகுதி திமுக அடிக்கும். ஏன்னா காரணம் சொல்றேன், தமிழ்நாடு ஃபுல்லா இது வானிலை அறிக்கை கிடையாது, திருப்பி மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு ஃபுல்லா இந்த எஸ்ஐஆர் ஒழுங்கா ரிலீஜியஸா செஞ்ச ஒரே கட்சி திமுக மட்டும்தான். அது அப்கோர்ஸ் அவங்க ஆளுங்கட்சியில இருந்தாங்க. மத்த எல்லா கட்சியும் சட்டையே பண்ணல, மதிக்கவும் இல்லை. எந்த கட்சியும் நான் சொல்லுவேன், எல்லா கட்சியும். அதனால அந்த எஸ்ஐஆரோட பிஎல்ஓ அப்பாயின்மெண்ட், அந்த பிஎல்ஓ அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்சி மட்டும்தான் ஒரு பூத் வைஸ் போய் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டு இவ்வளவு வரும் அப்படின்னு. சோ எஸ்பெஷலி மெட்ராஸ் சிட்டி, அதனால 1-2 தொகுதி மாறலாம், 1-2 தொகுதி அவங்க பல காரணங்களுக்காக இழக்கலாம், இல்ல மொத்தமா கூட ஜெயிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா இந்த எஸ்ஐஆர் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஒரே அரசியல் கட்சி திமுக தான். ரெண்டாவது, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது, இல்லன்னு சொல்ல. எனக்கு நிறைய விமர்சனம் இருக்குது திமுக அரசு மீது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் தான். நீங்க அதிமுக ஆட்சிக்கு வராது அப்படின்றது நான் வந்து கன்ஃபார்மா சொல்றது காரணம் பிஜேபி கூட்டணியில் இருக்கனால தான். இல்லன்னா திமுக தோத்துருக்கோம், அதிமுக ஜெயிச்சிருக்கோங்க. பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா கண்டிப்பா திமுக ஒரு செட்பேக்கா இருந்திருக்கும். ஆனா மக்கள் மனசுல பிஜேபி வந்து ஆன்டி தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. டீலிமிட்டேஷன்ல பார்லிமெண்ட்ல டிஃபீட் ஆச்சு. ஏன் டிஃபீட் ஆச்சு? மக்களுக்கு ஏத்துக்க முடியல. பாஜக மக்கள் விரோத கட்சின்றதுல எஸ்டாப்ளிஷ்டு.
அதுல யாராலையும் மாத்த முடியாது. தமிழ்நாட்டுல அது ரொம்ப ஆழமா இருக்குது, வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப ஆழமா இருக்குது. ஓகே சார், ஓகே. இத புரிஞ்சிக்காம என்னவோ அப்படியே கற்பனையில வாழ்ந்துகிட்டு வந்துரும், ஆட்சிக்கு வந்துரும். இது என்னங்க, இது சினிமா ஷூட்டிங்கா? இது ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் இது அப்படியே பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு, பறந்து பறந்து ஓட்டு போடுறதுக்கு. ஓகே சார், ரியாலிட்டி வேறங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. ஓகே சார், ஓகே, பேசலாம் சார்.